நான் வணங்குற கடவுள் என்னை கைவிட்டதும் இல்லை, நான் கெட்டதும் இல்லை. அதாவது வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு கோயிலுக்கு வந்து நாங்கள் போயிட்டு இருந்தோங்க. அதாவது எந்த கோயில்னு வந்து பார்த்திங்கன்னா பவளமலை முத்துக்குமார சுவாமி திருக்கோயிலுக்கு தாங்க நாங்கள் போயிருந்தோம். அதாவது என்னென்னா வீடியோ எடுக்க பர்மிஷன் வந்து நாங்கள் கேட்டு தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். எடுத்த வரைக்கு அவங்க இருந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது வந்து அவங்கள கேட்டு தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தோம், கீழே மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே எடுத்துக்கிட்டு இருந்தோம். அவங்க இருந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எப்படி பர்மிஷன் கேட்காம எடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. என்றைக்குமே வந்து என்னை கைவிடவும் மாட்டார், நான் வந்து கெட்டதும் இல்லை. வாங்க இன்னொரு கோயில் வந்து முருகனே வந்து நீ இங்கே வா அப்படின்னு வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதனால தான் வந்தோம். வாங்க போய் பார்த்துடலாம். குமரகிரி குருவே, குமரகிரி குருவே, குமார சுப்பிரமணியே, வேணெடுத்த வீரனே, வேண்டுதலை தீர்ப்பவனே. வணக்கம்ண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கந்தன் கருண் யூடியூப் சேனல்லேருந்து வரேங்க. நம்ம குமாரகிரி குமார சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுடைய வரலாறு பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? கோயில் அழகாகவும் நல்ல அமைப்பாகவும் அந்தஸ்தாகவும் இருக்குது. இந்த இடத்துல கண்டிப்பாக வேண்டுதல் பலிக்கும். தெய்வத்தை வந்து வணங்குறவங்க யாருமே பின்னோக்கி போகிறதில்லை. வணக்கம் கந்தன் கருணை பக்தர்களே. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குமாரகிரி மூலவாய்க்கால் இருக்கிற குமார சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். வாங்க அவருடைய சிறப்பு அம்சங்களையும் அவருடைய மகிமைகளையும் வாங்க போய் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இது சிவபெருமான் வந்து அந்த குன்றுக்கு கீழே இருக்காரு. வாங்க சிவனை போய் பார்த்துடலாம். மாதேஸ்வரன் கோவில்னு சொல்கிறாங்க. இங்கே கீழே அந்த குன்றுக்கு கீழே மாதேஸ்வரனுடைய கோயில் இருக்குது. வாங்க அவர் போய் தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குன்றில் கல்லுகள் வந்து எப்படி அடுக்கி வச்சிருக்காருன்னு பாருங்க. அவ்வளோ அழகா வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. அந்த கோயிலுக்கு கீழே இதுக்கும் ஸ்டெப் இருக்குங்க. அந்த மாதேஸ்வரர் சிவன் கோயிலுக்கு ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருக்கொடி கம்பம் இருக்கு. ஆனால் அந்த திருக்கொடி கம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி இருக்கிற மாதிரியும், வலது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இருக்கிற மாதிரியும், இடது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கும்பம் இருக்கிற மாதிரியும் வந்து சிலை வந்து அதில் செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்க. ஆப்போசிட்டில் வந்து வேல் இருக்கிற மாதிரி சிலை வந்து வடிவமைச்சிருக்காங்க. சிவனை போய் பார்த்துடலாம். பாருங்க ரொம்ப வருஷம் ஒரு பழமையான ஒரு சிலை மாதிரி தான் இருக்குங்க. பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது. அதாவது வந்து நம்ம குமரகிரி முருகன் கோயில் மூலவாய்க்கால், இந்த கோயில் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோபி போகிற வழியில் மூலவாய்க்காலுங்கிற ஊரில் வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது சிவபெருமான் வந்து எப்படி அவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்கள். சுயம்புலிங்கன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பக்தர்கள் வந்து பூக்கள் வச்சு வழிபாடு செஞ்சுருக்காங்க. மாதீஸ்வரர்னு சொல்கிறாங்க. ஆனால் சுற்றியுமே வந்து இயற்கையான ஒரு சூழலோட தான் வந்து இந்த கோயிலெல்லாம் அமைஞ்சிருக்கு. பாருங்கள் சுற்றியுமே இயற்கையான ஒரு மலைகளோட சார்ந்த ஒரு குன்றுக்கு மேலே முருகன் வந்து இருக்காருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வசதியே இருக்குது. வாங்க படிக்கட்டு ஏறி போய் என்னென்ன தெய்வங்கள் இருக்காருன்னு போய் பார்த்துடலாம். வாங்க. படிக்கட்டு ஏறி வந்தோம்னா வலது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்காரு. எந்த ஒரு கோயிலுக்கு போனாலுமே நம்ம வந்து விநாயகரை ரசிக்காமல் போக முடியாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து பக்தர்கள்லாம் வந்து பூக்கள் வச்சு வழிபாடு செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். விநாயகருக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுருக்காங்க. விநாயகர் கோயிலுக்கு பின்னாடி நாக தெய்வங்களில் வந்து அவ்வளோ அழகாக வந்து ஒரு நுண்ணிப்பான ஒரு சிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஆனால் அந்த சிலையில் வந்து சிவபெருமான் இருக்கிற மாதிரி இருக்குங்க. பாருங்கள் நாங்கள் எதிர்பார்த்து வந்தது ஒன்று, நாங்கள் எதிர்பார்க்காம நடந்தது ஒன்றுங்க. அதாவது வந்து நடத்துவதும் முருகன் தான், நடத்தி வைப்பதும் முருகன் தான் சொல்கிறாங்க இல்லையா, அது இது 100க்கு 100 உண்மைங்க. என்னென்னா நாங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு போகலான்னு நாங்கள் போனோம். ஆனால் நீ வந்து இந்த நேரத்துக்கு நீ இந்த இடத்துக்கு வரணும்னு இருக்குது. அதாவது வந்து என்னோட சன்னதிக்கு நீ வரணும்னு இருக்குது. அது மாதிரி தாங்க இந்த கோயிலும். வாங்க போய் பார்த்தலாம். வரசக்தி விநாயகர் அப்படின்னு ஒரு சிலை, அதாவது வந்து உன்னிப்பாக வந்து அந்த சிலை வந்து வடிவமைச்சிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்கள்.
அதாவது வந்து குமரகிரி முருகன் குமாரசுவாமி ராஜகோபுரம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. வாங்க விநாயகர் சுற்றி போய் மேலே போய் பார்த்தரலாம். அந்த விநாயகர் கோயிலுக்கு பின்னாடி அரச மரம் ஒன்று இருக்குங்க. ஆனால் அந்த அரச மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாலையெல்லாம் வச்சு தொங்க விட்டுருக்காங்க. வாங்க அப்படியே மேலே போயிடலாம். விநாயகர் சன்னதியை தாண்டி ஒரு 5 படிக்கட்டுக்கும் மேலே திருக்கொடி கம்பம் இருக்கு. அந்த திருக்கொடி கம்பத்துலக்கு ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா காவடி ஏந்தி இடும்பருடைய சிலை வந்து அவ்வளோ அழகா வந்து வடிவமைச்சு வச்சிருக்காங்க பாருங்க. எப்படி இருக்காருன்னு பாருங்க. இடும்பர் அவ்வளோ அழகா ஒரு நுண்ணிப்பான ஒரு சிலை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இடும்பரை சுத்தி போய் முருகனை போய் பார்த்தலாம் வாங்க. ஒவ்வொரு விஷயங்களுமே எந்த ஒரு காரியம் எடுத்துக்கிட்டாலுமே முருகனை வந்து முழுக்க நம்ம நம்பிட்டோம்னா என்னைக்கும் நம்மளை கைவிட மாட்டாருங்கிறதுக்கு ஒரு சாட்சி. இதே மாதிரி தான் வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு இது வந்து நடந்துச்சு. ஆனால் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா வந்து முருகன் வந்து நடத்தி வைப்பாருங்க. வாங்க மேலே பாருங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இடும்பரும் கடம்பரும் இருக்கிற மாதிரி சிலை வந்து அவ்வளோ அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. நடுவில் முருகன் வந்து வேலோட இருக்கிற மாதிரி சிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க. வாங்க மேலே போய் பார்த்தரலாம். மேலே வந்துட்டோங்க.